ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க. ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். டைம் பாருங்கள், மணி 5 ஆயிடுச்சு. சாணி கரைச்சிட்ருக்கேன் வாசலில் தெளிக்கலான்ட்டு. காலையிலே போய் சாணி தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம தெருவில் மாடு கிடையாது. நம்ம அண்ணி வீட்டில் தான் மாடு வச்சுருந்தாங்க, அதையும் விற்றுட்டாங்க. இப்போ ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் இருக்குது. அந்த சாணி அவங்க வாசலுக்கே கரெக்டாக இருக்கும். அவங்க வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நான் போய் கொஞ்சமாக சாணி வெள்ளிக்கிழமையாச்சு கரைச்சி போடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து கரைச்சி தெளித்து வாசல் கூட்டி கோலம் போடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா தூங்குறாங்க. சரி இன்றைக்கி நம்மளே எல்லா வேலையும் செஞ்சிடும் அப்படின்ட்டு நானே தான் செஞ்சேன். இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே போகிறதுக்காட்டியும் லைன் பைப்பில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. குடிக்க சமைக்க எல்லாம் இந்த தண்ணி தான். நம்ம 3 பாத்திரம் வச்சுருக்கோம். குடி தண்ணி பிடிக்க கவலை சொப்பு குடம் 3ஐயும் விளக்கிட்டு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. பாருங்கள், தட்டு போட்டு மூடணும். வீட்டில் இருக்கிற வாட்டர் கேனு, பிள்ளைங்க ஸ்கூலில் எடுத்துகிட்டு வர வாட்டர் கேனு எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சாச்சு. வெள்ளிக்கிழமைனாலே நம்ம சாம்பார் தான் வைப்போம். சாம்பார் வைக்க துவரம் பருப்பும் பாசி பருப்பும் எடுத்துருக்கோம். தண்ணி வரும்போதே நம்ம கழுவிக்கலாம். கழுவிட்டால் கொஞ்சம் நேரம் ஊறும். அரிசியும் அப்படி தான் செய்வோம். தண்ணி வரும்போதே கழுவி ஊற வச்சுருவேன். ஊற வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் டீ குடித்தா மட்டும்தான் அடுத்து சுறுசுறுப்பாக நான் வேலையை செய்வேன். அதனால் ஒரு பக்கம் பால் வாங்கிட்டு வந்து டீயும் போட்டு ரெடி ஆகிட்டு. குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் வேக வச்சிடலாம். குக்கரில் வேக வச்சா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். சீக்கிரமாகவும் துவரம்பருப்பு வெந்துடும். சாதமும் அரிசியும் தண்ணியுமா தான் வைப்பேன். ஏன்னா சாதம் கம்மியாக தான் சாதம் வடிப்போம். அதனால் கம்மியாக வச்சுப்போம். அதிகமாக வைக்கிறோம் கொதிக்க வச்சு தான் அரிசி போடணும். பருப்பு சாதமும் வேகட்டும். நம்ம அதுக்காட்டியும் போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் டீ குடிச்சிட்டு வரதுக்காட்டியும் இந்த குக்கர் வேலை வச்சிருச்சு. நமக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்காட்டியும் 5 நிமிஷம் ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாக பொங்கி வழிஞ்சிருச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு காய் நறுக்கியாச்சு. பாருங்கள், சாம்பாருக்கு முள்ளங்கி, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி துவரம் பருப்பு மசியே வெந்துடுச்சு. அடுத்து சாம்பாருக்கு காய் வதக்க வேண்டியதான். பாருங்கள், காய் ஒரு பக்கம் வதக்கிட்டுருக்கேன். மதியம் தொட்டுக்கு பீட்ரூட்டு தான் பொரியல் பண்ணியிருக்கோம். பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடிச்சாச்சு. சாம்பாரும் கொதிக்குது. இல்லை டிஃபனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தோசை ஊற்றினேன். அதே சாம்பார் தொட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு டைம் ஆகிடுச்சு. ஏன்னா 8:30க்கெலாம் வேன் வந்துடும். பாப்பாவுக்கு வேன் உள்ளே போயிடுச்சு. திரும்ப வர்றதுக்காட்டியும் டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சு பேக் பண்ணி பாப்பாவே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க தான் அடுத்து டிஃபனு தோசை தாங்க ஊற்றி கொடுத்தேன். ஊற்றி கொடுத்துட்டு திரும்ப ஃபுல்லே வேலை தான். வெள்ளிக்கிழமைனாலே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திரும்ப பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அப்புறம் திரும்ப வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ணும். அம்மா பூ வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அதை காட்டி சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் ஃபுல்லாக ஒர்க்கிங் டேவாகவே போச்சு. நம்ம ஷர்மியை பாருங்கள், பாப்பா உள்ளே படிச்சுட்டு இருக்கா. அங்கே போய் அவள் விளையாட்டு காட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு படுத்துருக்கு. அவங்களும் சாமி கும்பிட்டு விபூதி வச்சுருக்காங்க. பாருங்கள், குங்குமம் வச்சுருக்காங்க. அடுத்து நைட்டு டிஃபனு இட்லி ரெடி பண்ணணும். இன்னைக்கு அப்படி தாங்க எங்களுக்கு போச்சு. ஷர்மி இப்போலாம் அடங்குறதே கிடையாது. கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்குற வேலையே கிடையாது. பாருங்கள், நம்ம கூப்பிட்டா பார்க்குறதே கிடையாதுங்க. இப்போ ரோட்டுக்கு தெரியாமல் ஓடி போயிடுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இப்போ